ஹலோ கைஸ், வெல்கம் டு நாலேஜ் ஹார்வெஸ்ட் சேனல். நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு மீடியா பிளேயரோட நியூஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அது என்ன நியூஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, ஐஸ் ஃப்ரீட் வின்னாம் கோஸ் ஓப்பன் சோர்ஸ் ஆஃப்டர் 27 இயர்ஸ். அதாவது வின்னாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மீடியா பிளேயர். ஸோ நீங்கள் வந்து 90s உள்ளவங்களாம் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மீடியா பிளேயர் பற்றி தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ எப்படி விஎல்சி இருக்கோ அது போல் அப்போ வந்து வின்னாம்ப் இருந்துச்சு. ஸோ இது வந்து எப்போ லான்ச் பண்ணாங்க அப்படின்னா, வின்னாம்ப் இஸ் மீடியா பிளேயர் லான்ச் இன் 1997. ஸோ அப்போ தான் இதை வந்து லான்ச் பண்ணாங்க நல் சாஃப்ட்டுங்கிற கம்பெனி. ஸோ அப்போ லான்ச் பண்ண உடனே ரொம்ப பாப்புலராக இருந்துச்சு. ஏன்னா அப்போ தான் வந்து MP3லாம் அப்போ தான் வந்து என்டர் ஆகிட்டு இருந்து. ஸோ அதுக்கப்புறமா அதில் வந்து என்னென்ன யூஸ் பண்ணிக்கலாம்னா MP3, அதுக்கப்புறமா வேரியஸ் மியூசிக் ஃபார்மேட் எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நீங்கள் வந்து அந்த மீடியா பிளேயரோட ஸ்கின்ஸ் எல்லாமே சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தான் இருக்கும் அதோட டேஷ்போர்டு. ஸோ அதில் வந்து இந்த இதெல்லாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த ஈக்குவலைசரு, ஸோ அது எல்லாமே இருக்கும். ஸோ அதெல்லாம் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறமா சின்ன சின்ன சேஞ்சஸ் எல்லாமே நீங்கள் வந்து ரொம்பவே ஈஸியாக கஸ்டமைசபிளாக பண்ணிக்கலாம். ஸோ அது போல் தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறமா கொஞ்ச நாளுக்கு அப்புறமா எப்படின்னா அந்த 2013 அப்புறமா ஒரு அக்யூசேஷன் நடந்துச்சு. அதுக்கப்புறமா திரும்ப ஒரு புது ஓனர் வந்து அந்த ப்ராஜெக்டை வந்து டேக் பண்ணி கொண்டு வந்தாங்க. ஸோ அது எப்படிலாம் சேஞ்சஸ் பண்ணி எப்படிலாம் டெவலப் பண்ணோம் அப்படின்னு. ஸோ பட் வந்து அது வந்து எதுவுமே ஒர்க் ஆகலை. ஸோ ஏன்னா அப்போ தான் வந்து ஸ்பாட்டிஃபை, அமேசான் மியூசிக், அது போல் மியூசிக் ஸ்ட்ரீமிங் அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே வந்து ஸோ அப்போ எதுவும் பெருசாகவே இல்லை. இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த வின்னாம்பில் வந்து நம்ம வந்து அதாவது ரேடியோஸ் இருக்கும் பார்த்தீங்களா, ரேடியோஸ் எல்லாமே ஸ்ட்ரீமிங் பண்ணலாம் இதில். ஸோ அதுக்கப்புறமா ஸ்ட்ரீமிங் பண்ணலாம். பாட்காஸ்ட் எது இருந்துச்சுன்னா அதுவுமே ஸ்ட்ரீமிங் பண்ணலாம். அதுக்கப்புறமா பெருசாக எதுவுமே ரீச் ஆகலை. ஒரு சில பேர் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருந்தாங்க. மெஜாரிட்டி யாரும் யூஸ் பண்ணல. மேபி லினாக்ஸ் யூசர்ஸ் யாரும் இருந்தாங்க அப்படின்னா அவங்க யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறமா அவங்க வின்னாம்ப் டீம் வந்து ஒன்று அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க. நாங்கள் வந்து September 24 வந்து இதை வந்து ஓப்பன் சோர்ஸ் ஆக்கிடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. அது எப்போ சொன்னாங்க அப்படின்னு பார்த்தோம்னா May 24 சொன்னாங்க. அதாவது May 2024 சொன்னாங்க. சொன்னது போல் நேற்று வந்து அவங்க வந்து வின்னாம்ப் சோர்ஸ் கோடை வந்து அவங்க வந்து கிட்டப்பில் வந்து அப்டேட் பண்ணிட்டாங்க. ஸோ எல்லா கோடையுமே அப்டேட் பண்ணிட்டாங்க. ஸோ நீங்கள் அந்த பேஜ் நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ இதுலேருந்து நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து கோடிங் நல்லா தெரியும் அப்படின்னா நீங்கள் இந்த சோர்ஸ் கோடை வச்சு நீங்கள் வந்து ஒரு மீடியா பிளேயரை நீங்கள் வந்து டெவலப் பண்ணிக்கலாம். ஸோ இவங்களோட சோர்ஸ் கோடை யூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு எது போல் கஸ்டமைசபிளாக எப்படிலாம் நீங்கள் பண்ண முடியுமோ ஸோ அது போல் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஸோ மோஸ்ட்லி வந்து லினாக்ஸ் யூசர்ஸ் வந்து இதை வந்து அதிகம் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இதுலேயுமே லினாக்ஸ் தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஏன்னா விண்டோஸ்க்கு வந்து VLC இருக்குது, இல்லைனா லினாக்ஸ்க்கும் VLC இருக்குது. ஆனால் இந்த அதாவது எப்படி சொல்கிறது, ஒரு 90s உள்ளவங்க இல்லை early 2000 உள்ளவங்களுக்கு வந்து இது வந்து யூஸ் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அவங்க வந்து மேபி கஸ்டமைசபிளாக பண்ணிக்கலாம் அல்லது யாராவது கம்யூனிட்டியில் இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வந்து இன்னும் கொஞ்ச நாள்லேயே எப்படியும் ஒரு 1 வீக் இல்லை 1 மந்த்துக்குள்ளேயே இந்த சோர்ஸ் கோடை யூஸ் பண்ணி ஒரு நல்ல அப்ளிகேஷன் வந்து நமக்கு கிடைக்கும் கண்டிப்பாக. ஸோ அதுவுமே கண்டிப்பாக ஃப்ரீயாக தான் கொடுப்பாங்க, ஏன்னா அந்த கம்யூனிட்டியில் உள்ளவங்க. ஸோ அடுத்து வந்து இதில் வந்து இன்னொரு என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா, ஸோ இந்த கிட்டப்பில் ஓப்பன் சோர்ஸை கொடுத்துருக்காங்க. ஸோ அதுலேயுமே ஒரு எப்படி சொல்கிறது, அப்படின்னு ஒரு கொஸ்டின் மார்க் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஏதாவது லைசன்ஸ் வந்து ஏதோ ஒன்று வின்னாம்ப் வந்து அதாவது கஸ்டமைசபிள் கோடாக நம்ம வந்து ஒரு அப்ளிகேஷன் சேஞ்சஸ் பண்ணாலுமே அவங்கள்ட்ட ஏதோ லைசன்ஸ் ஏதோ வாங்கணுமோ, அது போல் ஏதோ ஒரு ரீட்மி ஃபைலில் வந்து ஏதோ ஒரு டிஸ்கிரிப்ஷன் மாதிரி கொடுத்துருந்தாங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. ஸோ ஒருவேளை நீங்கள் உங்களோட கிட்டப்பை செக் பண்ணுறீங்க, உங்களோட ப்ராஜெக்ட்ஸ்க்கு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதை வந்து நீங்கள் ஒரு வாட்டி செக் பண்ணிவிட்டு நீங்கள் இதில் ஒர்க் பண்ணுறது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நாம் இந்த வீடியோவில் பார்த்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் பற்றி பார்ப்போம். தேங்க்ஸ் கைஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ and do subscribe our channel for more videos.